இந்த பேட்ரி இந்த டைம் அண்ட் டேட்டுக்கு இந்த பேட்ரி அப்புறம் சில இதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ மேபி இதை இன்னும் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இஃப் யூ நீட் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரியாக நான் பண்ணுறேன். ஏதாவது ஒயர் இருந்துச்சு அதை தூட்டுற போகிறேன். அதனால் அப்படியே மாட்டிடுவோம், இல்லை போல்ட்டி போட்டு வந்துடுறேன் கைஸ். ஏன் இப்போதைக்கு ஆர்டிஸ்க்கு கட்டுறோம் அப்படின்னா ஸோ இன்னொரு லேப்டாப் வாங்குற பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்டிஸ்கில் முக்கியமான பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ பழைய ஃபோட்டோஸ் லைக் மெமரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஹார்டிஸ்க் வேணும். அது இல்லாமல் 500 GB இப்போ எவ்வளோ தெரியுங்களா? ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று வந்துருச்சு இடையில. நான் கொஞ்சம் இந்த தேவையில்லாத ஆப்கள்லாம் யூஸ் பண்ணதுனால. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, சம்பவ கார்டு லேப்டாப் அப்படியே தூக்கி போடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த லேப்டாப் தேவையில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களோட ரியாக்ஷனை பொறுத்து இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த லேப்டாப்போட ஸ்டோரி கதை கேட்க ரெடியாடா. ஆக்சுவலாக எனக்கு இந்த லேப்டாப்போட ஸ்டோரிங்கிறத தாண்டி எனக்கு கேம் ஸ்டோரியே இந்த இதில் என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதை முடிஞ்ச இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் இந்த லேப்டாப் ஃபஸ்ட்டு எனக்கு 2018 இல்லை 19 கிடச்சிச்சு. இது வந்து என்னோடய லேப்டாப்பே கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் அக்காவோட லேப்டாப்பு கவர்மெண்ட்டில் கொடுத்த ஒரு HP லேப்டாப்பு. ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு 4 GB ரேம் வச்சு கொடுக்குறானுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 4 GBலாம் கிடையாது. அந்த காலத்தில் 2019 பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஊர்லலாம் அந்த மொபைலோட ஆதிக்கமே கிடையாது. ஒரு அப்போ தான் இந்த டிக்டாக்லாம் வந்துக்கிட்டு இருந்த காலங்கள்.